யாருன்னு தெரியும்? சீமான். இவர் பேசினதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இவர்கிட்ட பலமா நீங்க எதை பார்க்குறீங்க? ஆளுமையை பார்க்குறேன். கருத்தியல் ஆளுமை இருக்குது. வந்தால் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்க அவருக்கு வந்தா ஓட்டு போடுவீங்க? அவருக்கு தான் ஓட்டு போடுறேன். அவரோட பலவீனமா நீங்க எதை பார்க்குறீங்க? பலவீனம்லாம் இல்லைங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுகிறவங்களாம் பலசாலி கிடையாது. நான் பெரும்பாலான அரசியல்வாதிங்க என்ன நினைப்பாங்க, உள்ளே நல்லா வெளியே சிரித்து பேசிட்டு உள்ளே ஒரு மாதிரி கும்பிடுவாங்க. இவர்கிட்ட அதை பார்க்க முடியாது. வெள்ளந்தியாக எல்லாத்தையுமே கொட்டிடுறாரு. கோவத்தமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக காட்டிடுறாரு. இவருக்கு பலமா தான் நிறைய இருக்கு. அவருக்கு பலம் மட்டும்தான் இருக்குது, பலவீனம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டிவிக்கே வர்றதுக்கு முன்னாடி இளைஞர்களோட ஓட்டு வந்து அதிகமாக இவருக்கு இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஓட்டுன்றீங்க. இவர் 8% வாங்கிட்டாரு. இன்னும் ஒரு எலெக்ஷன்லேயே நிற்கல ஒருத்தவன். அவன் ஓட்டு வாங்கிடுவான். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, ஆதரவு சொல்லுங்க. ஆதரவு எல்லாருமே சொல்லுவாங்க. புதுசாக வந்தால் யார் வந்தாலும் ஆதரவு. கமல் புதுசாக வந்தார், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்கினாரா, அடுத்தது எங்கே போனார்? அதே மாதிரி விரும்புவார். ஆளுமெல்லாம் அங்கே இல்லை. ஆளுமையாக இருந்தால் தைரியமாக சந்திச்சிருக்கணும். 41 பேர் இறந்த போது நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல நின்று பதில் சொல்லிட்டு போயிருக்கணும். ஓடி ஒழியக்கூடாது. 3 நாள் கழித்து வீடியோ போடக்கூடாது. பைத்தியக்காரத்தனமா இல்லை. இவரெலாம் ஆளுமை, இவரெலாம் சிஎம்மாக வந்தால் இந்த நாடு நல்லா ஆகிடுமா? வாய்ப்பே இல்லை பிரதர். சவால் கூட விடுறேன். வாய்ப்பே இல்லை. அவரை பார்த்துக்கிறமே தான் தெரியுது. என்ன மேடம் சொல்லுங்கள். சீமான் சார் கேட்டுருக்கேன் மேடம். இவர்கிட்ட பலமா நீங்க எதை பார்க்குறீங்க? பலமான எதிர்பார்க்கறதுனா அவரோட கருத்துக்கள் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அது செயல்பாடு வரமா தான் தெரியல. செயல்பாடுக்குன்னா அரசியலுக்கு சம்மந்தமா இருக்குல்ல, இல்லை அரசியல் சம்மந்தமான விஷயமும் சொல்கிறேன், பொது விஷயமும் சொல்கிறேன். அவர் பாட்டுன்னு கத்துறாரு, பேசுகிறாரு, ஓகே, எல்லாம் ஓகே தான். இந்த மண்ணை கொடுத்தா நான் காப்பாற்றிடுறேன், எல்லாம் சொல்கிறதெல்லாம் நியாயமான வார்த்தை தான். எல்லாருமே இப்படி தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் அந்த சீட்டில் வர சொல்ல சில பேர் கஷ்டமாக இருக்குதுல்ல. எடுத்தோடனே நம்மளுக்கு கிடைக்காதுல்ல. படிப்படியாக தான் நம்ம மேலே போக முடியும். அதுமாரி கடவுளுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாரி இருந்தால் சரி. பலவீனமா நீங்க எதை பார்க்குறீங்க? பலவீனம் பழைய நீதிமன்னா அவர் கோவப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு அரசியலில் கோவன்றது அரசியல் இருக்கவே கூடாது. இப்போ முதல்ல வந்து இளைஞர்களோட ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் இவருக்கு அதிகமாக இருந்துச்சு டிவிக்கே வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அவருக்கு அந்த முன்னாடி இருந்த 8% வாக்கு குறையும் ஏதாவது? அப்படி சொல்ல முடியாது. ஒரு தனித்து வந்து நிற்கிற எப்பமோ தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி நிற்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவரோட நம்பிக்கை அது. மக்கள் ஏற்றுக்கணும்ல, மக்கள் வந்து எப்படின்னு ஏற்றுக்கணும்ல, அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இவங்களோட ஜான் பவன்லாம் இருக்கிறாங்களே, எல்லாம் பெரிய பெரிய ஜான் பவன்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மீறி வரணும். அரசியல்ன்றது பெரிய ஒரு நெட்வொர்க்கு, நாட்டை ஆள்றது கொடுக்குறது மேடம், சும்மா கிடையாது. அதேமாதிரி பெரிய பெரிய இளைஞர்கள் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ யார் வந்தால் என்ன செய்வா, என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், மக்களுக்கு யார் சேவை செய்கிறாங்களோ, நல்லதை பண்ணுறாங்களோ, சட்ட ஒழுங்கெல்லாம் கரெக்டாக வழிமுறைப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் நிரந்தரமாக இருப்பாங்க. சீமான். இவர் பேசினதை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். இவரோட பலமா நீங்க எதை பார்க்குறீங்க? அவரோட வார்த்தைகள் தான். கோவமா பேசுறது அவரோட பலவீனம் பார்த்தாங்க. ஆமாம், அதுவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் அது. கோவமா பேசுறதுல என்னென்ன அரசியலுக்கு அது தேவைன்னு நினைக்கிறீங்களா, தேவையில்லை? ஆமாம், தேவைதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேச்சாளர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பேசணும். முதல்ல இளைஞர்களோட ஓட்டு வந்து டிவிக்கே வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு, இளைஞர்களோட சப்போர்ட். இப்போ வந்து டிவிக்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்குது. ஆமாம், உண்மைதான். அவர் சீமா. இவர் பேசுனதை கேட்டிருக்கீங்களா? கேட்டுருவோம். இதில் அவரோட பலமா நீங்கள் எதை பார்க்குறீங்க? பலன்னா என்னது பலமா? அவர் பேசுனதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அரசியல் பற்றி அவர் பேசுறதுல நல்லா தான் பேசுகிறாரு. அவரோட கோவம் தான் பலவீனம் நிறைய பேர். அதுவும் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ கூட ஒரு பத்திரிகை நிருபர் கூட ஏதோ பேசினார், வெங்காயம் மயிறு மட்டன்லாம். அது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பேசக்கூடாது. மற்ற பத்திரிகை எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த இடத்துல பத்திரிகையாளர் முன்னாடி வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து தரகுறவாக பேசக்கூடாது. அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பதில் வேணால் சொல்லியிருக்கலாம். ஆமாம், அவர் முன்னே ஓரளவு நல்லா இருந்தார், இப்போ கொஞ்சம் சரியில்லை, டம்மி. முன்னாடி நல்லா இருந்தது. அவர் பீச் நல்லா இருக்கும். முன்னாடி கேட்கறதுக்கு அவர் நல்லா பண்ணுறாருன்னு தெரிஞ்சுது. முன்னாடி இவருக்கு வந்து இளைஞர்கள் வாக்கு ஆமாம், நல்லா இருந்து இப்போ இல்லை. இப்போ அவர் கூட இருக்க அந்த காளியம்மாவே நல்ல பேச்சாளர், அந்த அம்மாவே வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கூட ஒரு பேச்சாளர். அப்புறம் ஒரு சில இந்த மொபைல்லாம் வருது, அவர் கூட இருந்தவங்களாம் மொபைலில் பேசுகிறாங்க, தரகுறவாக பேசிக்கிறாங்க 2 பேரும் கூட இருக்கிறவங்களாம். அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் சரியில்லை மாதிரி தெரியுது. முதல்ல நல்லா தான் இருந்தார். சொல்லுங்கம்மா. இவர் யாருன்னு தெரியுதுங்களா?
இவர் விஜயகாந்த் இல்லை, சீமா. நந்தவன தேர் வாங்கின இவருக்கு படம், இவர் டைரக்டர் தான். இவரோட பலமா நீங்க எதை பாக்குறீங்க? அவர் மட்டும்தான் பலம், வேற ஏதாச்சும்? வேற ஒன்றும் பலம் கிடையாது. இவரோட பேச்சுல உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது? பிடிச்சது தான் அவர் வீரபாண்டி கட்டபொம்மன் இருக்காரு, அவர் பேரை கொள்ளு பேரம், அது தெரியுமா? தெரியாதா? இவரோட பலவீனமா நீங்க எதை பாக்குறீங்க? பலவீனமும் பலங்களும் எல்லாமே அவர் தான், வேற யாரும் அவருக்கு ஒன்றும் இல்ல இவர் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்தால் நல்லா இருக்கும், வரமாட்டார். ஏன்? ஜனங்க வர விட மாட்டாங்க. நீங்க அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? நான் போட மாட்டேன், நான் டிஎம்கே தான் போடுவேன். பழைய காலத்துலேருந்து டிஎம் கட்சிக்காரன் நான். சீமான் இவரோட பலமா நீங்க எதை பாக்குறீங்க? அவர் பலமாக அவர் பேசுகிறாரு பாரு, கத்தி, அதுதான் அவருடைய பலமே. கட்சிக்காரங்க பேசுற விஷயங்கள்லாம் எனக்கு அந்த அளவுக்கு அவர் பேசுறதுல ஆர்வம் இல்லை. இவரோட பலவீனம் தான். பலவீனம்னு சொன்னால் ரொம்ப கோவப்படுறாருன்னு நினைக்கிறேன். அதான் அந்த கோபம் வந்து அரசியலுக்கு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு வகையில் அது சரியாகவும் இருக்கலாம். இந்த இன்னொருத்தர் பண்ணுறாரு அந்த மாதிரி விடாமல் அது ஒரு இன்னொருத்தர்னா யார்? அது அவரே தான், அவர் பண்ணுறாரு இல்லை, அந்த மாதிரி விடாமல் அங்கங்கே அடக்கி கோவப்பட்டு கத்துறாரு. இவர் யாருன்னு தெரியுதுங்களா? சீமான். இவரை பத்தி பலம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஐடியா இல்லை. இவரோட பலமா நீங்க எதை நினைக்கிறீங்க? சீமானோட பலமா? சீமானோட பலமாக என்னவோ நினைக்கிறது, நல்லா தமிழுக்காக நல்லா பேசுவார், தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு மனுஷன். வேற என்ன, வேற அவரை பற்றி ஒன்றும் அவரோட பலவீனமா நீங்க எதை பாக்குறீங்க? பலவீனமாக ஒன்றும் பார்க்கல, நல்லா பலனாக தான், நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா யூடியூப்பில் எல்லாமே நான் பார்க்குறோம். அவ்வளோ அரசியலுக்காக இவர் பண்ற விஷயங்கள்லாம் அரசியலுக்காக என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு, நல்லா இன்னும் ஒன்றும் பண்ணலை, பார்க்கலாம். இன்னும் பதவி தான் ஒன்றும் ஏற்கல, பதவி தொண்ணு பதவி இவர் நல்லா செய்வார், தமிழுக்காக எதுனாலும் செய்வார், மொழிக்காக எதுனாலும் செய்வார். சீமந்தா இவர் பேசினதெல்லாம் ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா? இந்த ஓட்டு இவரு சீமானா, சீமந்தனால சீமானா பேசுறதுக்காக நல்லது தான் சொல்றாரு. நல்ல இவரோட பலம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் பண்றது எல்லாருமே மக்களுக்காக தான் சொல்றாரு. அவர் சொல்றது யாரு அவங்க ஒத்துக்கிறாங்க? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மக்களுக்காக அவர் நல்லா செய்யணும் கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்றாரு, அவங்க ஒத்துக்கல. இவரோட பலவீனமா நீங்க எதை பாக்குறீங்க? பலவீனமா அவ்வளோ தெரியாதுப்பா எனக்கு. பேச சொல்ல டிவியில் பேச சொல்ல பார்ப்போம், அவ்வளோதான், வேற எதுவும் தெரியாது. இவருடைய பலம்ங்கிறது, அதாவது இளைய சமுதாயங்கள் அவங்களுடைய பலவீனம் தான் இவருக்கு பலம். அவரோட பேச்செல்லாம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ பூரா வெறுக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இளைஞர்கள் வந்து டிவிக்கு வரக்கு முன்னாடி இவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா, இப்போ அவருக்கு ஆதரவு இப்போ அவருக்கு இவர் வாங்கின 8% ஓட்டு இனி 2% மாற வாய்ப்பு அதிகம். அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களையும் மரியாதை குறைவாக பேசுறது, அது ஒன்று பலவீனம். எந்த ஒரு மேடையிலையுமே நாகரிகமாக பேசுறது கிடையாது. யாராக இருந்தாலும், கலைஞராகட்டும், யாராக இருந்தாலும், எந்த ஒரு பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், அவன் இவன்கிறது. தந்தை பெரியாரெல்லாம் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாரு. அவருக்கு பெரியாரை பார்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் பெரியாரை தான் தூக்கி பிடிச்சாரு. இப்போ ஏன் பெரியார் அகேன்ஸ்டாக பேசுகிறாருன்னு தெரியல. இதனால் அவர் பின்னால் போல இளைஞர்கள் பூரா கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அவர் பொய் பிராடு பித்தலாட்டத்துக்கு பேர் போனவர் ஆகிட்டார். இப்போ இவர் நான் மிக எளிமையானவன், பிச்சை எடுத்து தான் நான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு சாப்பாட்டுக்கே வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் மாதம் 25 லட்சம் கொடுத்து வாடகைக்கு இருக்காரு, 2 கோடி ரூபா கார் வச்சுருக்காரு.